ஆனா அவன மாதிரி அச்சாசல உரிச்சு வச்ச மாதிரி இந்த பயவுல இருக்கே. பாட்டி தான். ஆமா, உன் அப்பா யாரு? அப்பா. அந்த அப்பேந்த யாருன்னு கேக்குறேன். அட பயவுல, உன் அப்பா யாருன்னு கேட்டா அப்பா அம்மான்னு எனக்கே பாடம் நடத்திட்டு இருக்க. அம்மா, உன் ஊர் எது? அடக்கழுத, இதுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா கேட்க புக்கேன்னு சிரிச்சுக்கிட்டுல கிடக்கு. என்ன மதனி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் இல்ல மதனி, உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமானே தெரியல. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. வீட்டுல என்னென்னமோ நடக்குது, நீங்க பேசுறத கேட்டா என் மனசு கஷ்டப்பட போகுது. இது ஒண்ணும் இல்ல, உங்க பேரை இது என் குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறியா? ஆனா இந்த பயவுல என்னடா கண்ணு காது மூக்கு அப்படியே அவன மாதிரியே இருக்கே. அதை விடுங்க மதனி, நீங்க சொல்லுங்க, இதை நம்புறீங்களா நம்பலையா? அதுதான் மதனி எனக்கும் புரியல. நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. குழந்தை என்னடா என் பேரை மாதிரி அப்படியே இருக்கு. இந்த ஒண்ணுதான் ஆதாரமா இருக்கு. மற்றபடி அவகிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? என் பேரன் தான் அவளோட புருஷன், இந்த பிள்ளையோட குழந்தைன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல மதனி. இதை நம்பலாமா வேண்டாமா, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு, என் பேரன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நீங்க சொல்றது சரிதான் மதனி. ஆனா இந்த குழந்தை, இது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இதுக்கு என்னதான் முடிவுன்னு எனக்கும் தெரியல. இது யார் குழந்தை, எப்படி இங்க வந்துச்சு, இவகிட்ட எப்படி சிக்கிச்சு? ஒருவேளை அவ சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு எனக்கு ஒரு நேரத்துல தோணுது மதனி. நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என் பேத்திக்கும் என் பேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு குழந்தைய பார்த்துட்டு தான் நான் நிம்மதியா கண்ணை மூடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா திடுதிப்புன்னு எவ்வளவு ஒருத்தி இவன் தான் என் புருஷே அப்படின்னு இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து நிக்கிறாளே மதனி. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி என் பேரனோட பொண்டாட்டி இவ இல்லைன்னு நாம நிரூபிக்க போறோன்னு தெரியல மதனி. நிரூபிக்கிறதுக்கு தான் உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. அது நம்ம உண்மைதான். ஆனா இந்த பிள்ளையோட அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை உங்க பேரன் தான் இந்த பிள்ளையோட அப்பாவா இருந்தா அப்படி சொல்லாதீங்க மதனி. என் பேரை அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு குழந்தைய கொடுத்துட்டு வர அளவுக்கு என் பேரனை நாங்க வளர்க்கல. அப்படிப்பட்ட ஆளும் அவன் கிடையாது. அவனோட அம்மா அன்பையும் பாசத்தையும் ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கான். அதனாலதான் அவன் அம்மா பையனாவே இருக்கான். அப்படி இருக்கவன் அவனோட அம்மாவுக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவானா? எனக்கு இதுல நம்பிக்கையே இல்ல மதனி. அது உங்க அபிப்பிராயமா கூட இருக்கலாம். ஒருவேளை இந்த விஷயத்த மறைக்கிறேன்னு கூட யார்கிட்டையும் சொல்லாம அமெரிக்கால இருந்து வந்திருக்கலாம்ல. இல்ல, என் பேரன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். என் பேரனை நாங்க எப்படி வளர்த்துருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியும். உங்க பேரன் நீங்க வளர்த்தது சரியில்லைன்னு நான் சொல்லல. ஆனா இந்த புள்ள ஒண்ணுதான் இந்த விஷயத்துல இடிக்குது. மற்றபடி அவ சொல்ற போட்டாவே நம்ப மாட்டேன், அவ கட்டியிருக்க தாலியை நம்ப மாட்டேன். வெற்றி, குழந்தை தூக்கிட்டு எங்கடா போற? என்னப்பா இது, உன் குழந்தை இல்லன்னு சொல்ற, தூக்கிட்டு? இப்பவும் சொல்றேன் பாட்டி, இது என் குழந்தை இல்ல. என்ன, எதுக்காக குழந்தைய தூக்கிட்டு? இந்த குழந்தை என்னோடது இல்லன்னு நிரூபிக்கணும்ல, அதுக்கு தான் தூக்கிட்டு போறேன். எனக்கு ஒன்னும் புரியல வெற்றி. உங்களுக்கு புரியுற நேரம் புரியும் அப்பதான். அடடே, அப்பா கிட்ட இருக்கீங்களா? உங்க கையில நம்ம குழந்தை இருக்கிறத பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்க. எங்களை ஏத்துக்கிறவே மாட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்கிறவீங்கன்னு நான் நினைச்சே பாக்கலங்க. இரு ரோசிமா, இரு அப்பாட்ட தானே இருக்க. பாரு, வாய்க்கு கீழே உடச்சிருவேன் பாத்துக்க. அப்பாவா? அப்பா இந்த குழந்தைக்கு அப்பாவா? நீங்க தான் அப்பா. என்ன கேள்வி இதெல்லாம்? பாட்டி நீங்களே சொல்லுங்க. இவரும் என் குழந்தையும் ஒண்ணு போல இருக்காங்களா இல்லையா? பாக்குறவங்க யாராச்சும் இது இவரோட குழந்தை இல்லன்னு சொல்லுவாங்களா? என்ன தாண்டி வேணும்? எதுக்காக என் குடும்பத்துக்குள்ள இப்படி குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீ வர்றதுக்கு முன்னாடி என் குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இப்படி அநியாயமா என் குடும்பத்தோட சந்தோஷமே கெடுத்துட்டேல. ஏன் பாட்டி ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? நான் இவரோட பொண்டாட்டி. உங்க குடும்பம் வேற என் குடும்பம் வேறன்னு என்னை எதுக்காக தனியா பிரிச்சு பேசுறீங்க? இவரோட பொண்டாட்டி நான்றதுக்கு ஆதாரமா
குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அது என் பேர மாதிரி இருக்குன்றதுக்காக நீ என் பேரனோட பொண்டாட்டின்னு நான் நம்பவே மாட்டேன். ஏன் பாட்டி என்ன நம்ப மாட்டீங்களா? நீங்க வயசுல மூத்தவங்க, உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். நீ எதுக்காக இங்க வந்திருக்க, எதுக்காக இப்படி குழந்தைய வச்சு என் பொண்டாட்டின்னு டிராமா பண்ணிட்டு இருக்க, எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன்டி. டிராமா பண்ணிட்டு இருக்கானா? ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் யாருன்னு தெரியாது. உங்க குழந்தைய நான் 10 மாசம் வயித்துல சுமந்திருக்கேன். என்ன ஏங்க இப்பெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க? ஏய், நீ யாரு, யார் சொல்லி இப்பெல்லாம் பண்ற? எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன்டி. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு. கண்டுபிடிக்க போறீங்களா? எதங்க கண்டுபிடிக்க போறீங்க? உன்னை யார் இங்க அனுப்பி வச்சா? எதுக்காக நீ இப்பெல்லாம் நடிச்சிட்டு இருக்க? எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க. எனக்கு எந்த பயமும் இல்லை. அடியில கனம் இருந்தா தாங்க வழியில பயம் இருக்கும். எனக்கு எந்த பயமும் இல்லை பாட்டி. நான் இவர் பொண்டாட்டி இல்ல, இது அவரோட குழந்தை இல்லைன்னு சொன்னாரு. எதுக்காக இப்ப அவர் குழந்தைய கையில தூக்கி வச்சிருக்காரு? இதுல இருந்தே தெரியலையா அவருக்கு குழந்தை பாசம் இருக்குன்னு? எல்லாமே அவரோட குழந்தை பாசம் தான் பாட்டி. அந்த குழந்தையோட பாசம் என்னையும் அவரையும் சேர்த்து வைக்கும். எதுக்காக இப்படிலாம் பேசுறாரு, ஏன் இப்படிலாம் பண்றாருன்னு எனக்கும் ஒன்னும் புரியல. பாரு, உன் நடிப்பு நாடகத்தெல்லாம் வேற யார்ட்டாச்சும் வச்சுக்க. இப்ப நான் எதுக்கு இந்த குழந்தைய தூக்கி இருக்கேன்னு தெரிஞ்சா நீ ஷாக் ஆயிரு. நீங்க எதுக்காக தூக்கி வச்சிருந்தாலும் பரவாயில்லங்க, அது உங்க குழந்தை, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தானே நீ இந்தாட்ட ஆடுற. இன்னைக்கு தெரிஞ்சிடும் எனக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. என்ன விட்டு சொல்ற? எப்படி தெரியும்? இன்னைக்கே தெரிஞ்சிருமா இது உன் குழந்தை இல்லைன்னு? ஆமா பாட்டி, இன்னைக்கே தெரிஞ்சிடும் இது என் குழந்தை இல்லைன்னு. அது எப்படி தெரியும்? என்ன என்ன இங்க பிரச்சனை? அடப்பாவி, என் குழந்தை இல்ல என் குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு தெரிஞ்சடா, இப்ப தூக்கி கையில வச்சிருக்க. இதுல இருந்தே தெரியுதுடா உனக்கு இந்த குழந்தைக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு. இந்த பொண்ணு சொன்னப்ப கூட நான் நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். அம்மா, என்னடா என்ன கத்துற? உண்மை சொன்னா உனக்கு கோவம் வருதா? உன்னையெல்லாம் என் புள்ளன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. ஒரு பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தா அத வந்து என்கிட்ட சொல்லணும். நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா நீ இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணுவேன்னு நான் நினைச்ச கூட பார்க்கல வெற்றி. நீ எல்லாம் என் வயிற்றுலதான் பிறந்தியா என்ன? இப்ப பாரு, அம்மா அம்மா நீ என் முந்தானைய பிடிச்சு சுத்திட்டு தெரிஞ்ச பையன் இப்ப இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணி வச்சிருக்க. நீ என்னால வெளியே தெருவுல தலைய காட்ட முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானாமே, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானாமேன்னு கேட்டு என்ன அசிங்கப்படுத்துறாங்க வெற்றி. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் நீ மட்டும்தான். அதனாலதான் இங்க இருந்து நான் அங்க கூட போகாம இருக்கேன். நிறுத்துங்கம்மா. ஏன் இப்பெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சிருமா இது என்னோட குழந்தையா இல்லையான்னு. அதுக்கப்புறம் என்னடா இப்படி பேசிட்டோமேன்னு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கம்மா, ஃபீல் பண்ணுவீங்க. வெற்றி, இது என் அம்மாக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நான் வரேன். வெற்றி, நீ அவன் குழந்தைய தூக்கிட்டு எங்க போறான்? எனக்கு தெரியல லட்சுமி, எங்க போறான்னு. மாப்பிள்ள இன்னும் 3 நாள்ல எல்லாத்தையும் நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 3 நாள்ல என்னத்தை நிரூபிக்கிறாருன்னு நானும் பாக்குறேன். இவரு ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? என்ன பண்ண போறான், ஏது பண்ண போறானே தெரியல. அத்தை, நீங்க வாங்க, சுடுதண்ணி கேட்டீங்கல்ல வச்சு வச்சிருக்கேன். இதோ வரே லட்சுமி. போங்க வெற்றி, போங்க. நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது உங்க குழந்தை இல்லைன்னு நிரூபிக்க போறீங்களா? 300 வருஷமே ஆனாலும் அத உங்களால நிரூபிக்க முடியாது வெற்றி. பாப்போம், இந்த விளையாட்டுல நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்ல நான் ஜெயிக்கிறேன். நான் கடைசி வரைக்கும் உங்களோட மதுவை நான் சேரவே விடமாட்டேன் வெற்றி. என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் எனக்கு, நான் தான் உங்களுக்கு. போலீஸ்காரு 2 நாளா எங்க போயிருப்பாரு? ஒருவேளை அந்த அன்னைக்கு 2 நாள் மீட்டிங் போனாரே அது மணி போயிருப்பாரோ? அப்படின்னாலும் என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. போன் இருக்கு, போன்
ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். இதோ வரேன்னு இந்த பர்ஸை என் கையில கொடுத்துட்டு போனாரு. சரி, என்னதான் மீட்டிங்காவே இருந்தாலும் என்கிட்ட பேசாம எப்படி இருக்கலாம்? என்னாச்சு இவருக்கு? எங்க தொலைஞ்சு போனாரு? அப்பப்பா அடிக்கடி இப்படித்தான் 2 நாள் தொலைஞ்சு போயிடுறாரு. அதுவும் சொல்லாம கொள்ளாம போயிடுறாரு. போலீஸ்காரே, எப்பயா வருவ? உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேயா. நீ இல்லாத இடத்த இந்த பர்ஸ் தான் எனக்கு தீர்த்து வைக்குது. உனக்கு பதிலா இந்த பர்ஸை தான் நான் கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்குறேன் தெரியுமா? சீக்கிரமா வாயா போலீஸ்காரே, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இப்போ இந்த பர்ஸை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறேன். உன்னை எப்பயா கட்டி பிடிச்சிட்டு தூங்க போறேன். விஜய் தானே? என்னாச்சு இவளுக்கு? பூமாரி, பூமாரி எங்கடி இருக்க? விஜய், நான் உள்ள இருக்கே, வா. என்னாச்சு விஜய்? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? பூமாரி, பூமாரி, அது வந்து என்னடி என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? ஏன் உன் குரல் இப்படி இருக்கு? பூமாரி, இது சொன்ன நீ எப்படி தாங்கிக்க போறேன்னு தெரியல பூமாரி. என்னாச்சு? என்னாச்சு விஜய்? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? வீட்டுக்குள்ள சத்தம் போட்டுட்டே வந்தேல, என்னாச்சுமா? தாத்தாக்கு ஏதாவது? இல்லம்மா, தாத்தாக்கு எதுவும் இல்ல. என்னாச்சு சொல்லி தொலை. பூமாரி, இத சொன்னா நீ எப்படி தாங்கிக்க போறேன்னு தெரியல. என்னடி உளற? நான் தாங்கிக்கிறாத அளவுக்கு அப்படி என்ன ஆச்சு? என்னமாச்சு? என்னன்னு சொல்லு. அருண் போன் பண்ணாரு. என்னாச்சு? அது வந்து இன்ஸ்பெக்டருக்கு அவருக்கு என்ன ஆச்சு? இன்ஸ்பெக்டருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சாம் பூமாரி. என்னடி சொல்ற விஜய்? நீ சொல்றது நல்லா கேட்டியா? அது அவரா இருக்கா? இல்ல பூமாரி, அவர் எனக்கு போன் போட்டாரு. தலையில ரொம்ப அடிபட்டிருக்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். அது அவரா இருக்காது. நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் பூமாரி உண்மை. இத கேட்ட உடனே ஈரக்கொலையெல்லாம் நடுங்கி போச்சுடி. பூமாரி, அவருக்கு ஒன்னும் ஆகாதடி, நீ கவலைப்படாதடி. ஆமாம்மா, ஆஸ்பத்திரியில டாக்டர் அப்படி இப்படின்னு எதாவது சொல்லத்தான் செய்வாங்க. அவருக்கு எதுவும் ஆகாது. அவரை பார்க்கணும். நான் அவரை பார்த்தே ஆகணும். அவ கூட போமா, அவளை தனியா விடாத. சரிம்மா, கொஞ்சம் பாத்துக்க. நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வரேன். சரிம்மா, நான் கூட போறேன். ஐயோ கடவுளே, என் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சக்தி என்னடனா பொண்டாட்டி கூட சண்டை போட்டு தனியா இருக்கான். இப்ப என்னடனா என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும்? இவங்களா? என்ன ஜோதியக்கா கண்டுக்கிறாம போற பத்தியா? என்னடா வேணும் உங்களுக்கு? ஜோதியக்கா, என்னக்கா நேத்து நீ கல்லூட்டு அடிச்சு ஆளுக்கு 10 ரூபா தரேன்னு சொன்னியா இல்லையா? வாங்கடா, நல்லா இருக்கு. நீ கல்லூட்டு அடிச்சு கடைசியில நான் மாட்டிக்கிட்டேன் தெரியுமா? என்னக்கா சொல்றேன்? மாட்டிக்கிட்டியா? ஆமாடா, ஓரத்துல அந்த டாக்டர் என்ன பாத்துட்டாரு தெரியுமா? நான் மாட்டிக்கிட்டேன். அக்கா, என்னக்கா பண்ணாரு? அடிச்சாரா? அடிக்கலாம் இல்லடா. அப்புறம் என்னக்கா பண்ணாரு? ஊசி எதுவும் போட்டாரா? ஊசி எல்லாம் போடலடா. அப்புறம் என்னக்கா பண்ணாரு? ஒன்னும் பண்ணல. அப்புறம் என்ன? அப்புறம் நாம தான் கல்லூட்டு அடிச்சோனே, அது டாக்டருக்கு தெரிஞ்சு வச்சு. ஐயோ, இப்போ என்னக்கா பண்றது? அந்த ஆள் கண்ணில் மட்டும் மாட்டிடாதீங்கடா. உங்க 2 பேரையும் அந்த ஆள் பாத்துட்டாரு. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேத்துக்கும் ஊசி போட்டு விடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாடா, ஊசிதான். நான் என்னக்கா பண்ணேன்? இவன் தானே கல்லூட்டு அடிச்சா. அப்போ இவனுக்கு மட்டும் ஊசியை போட சொல்லு. எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அடப்பாவி, சரியான ஆள்தான்டா நீ. ஆமா, நானா கல்லூட்டு அடிச்சேன்? நீ தானே கல்லூட்டு அடிச்ச? ஜோதியக்கா சொன்னதுனால தானே நான் கல்லூட்டு அடிச்சேன். டேய் இருங்கடா. வா ஜோதியக்கா, எல்லாம் ஒன்னாலதான். ஊசி போடுறதா இருந்தா உனக்கு மட்டும் போட சொல்லு. ஆமா, ஊசி எங்களுக்குலாம் வேணாம். நாங்க எந்த தப்பும் பண்ணல. நீ தானே கல்லூட்டு அடிக்க சொன்ன, அதனால உனக்கு மட்டும் ஊசியை போட சொல்லு. அடப்பாவிகளா, சரியான ஆளுங்க தான்டா நீங்க 2 பேரும். ஆமா, பின்ன நீ எப்படி டாக்டர்கிட்ட மாட்டின? நீ தான் கல்லூட்டு அடிச்சனே, அவருக்கு எப்படி தெரியும்? நாம ஒளிஞ்ச இந்த லட்சணம் அப்படி தான்டா. அப்பவே சொன்னேன், நீ மாத்துக்குள்ள வாடான்னு. கேட்டியா நீ? என்ன சொன்ன? நாங்களாம் கல்லூட்டு அடிக்கிறதுல பெரிய திறமைசாலின்னு என்னமோ சொன்னியடா. பாத்தியா டாக்டர் எப்படி கண்டுபிடிச்சிட்டாருன்னு?
பேச்ச கேட்டு அந்த டாக்டர் கல்லூட்டு அடிச்சோம்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதான் நான் மாட்டிக்கிட்டேன்ல, நீங்க கல்லூட்டு அடிச்சு நான் தான் மாட்டிக்கிட்டேன். நீ மாட்டிக்கிட்ட, உன்னை என்ன அடிச்சாரா இல்ல கிளினாரா? எதுவும் பண்ணல, ஊசி கூட போடல. ஊசி போடுறதுலயே தான் குறியா இருங்க. இப்போ ஆளுக்கு 10 ரூபா தருவியா இல்லையா? அது புனிதாக்கா தானே? புனிதாக்கா இருவா சரியான ஆள் தானே அந்த ஜோதி அக்கா. ஆளுக்கு 10 ரூபா தரேன்னு சொல்லிச்சுல, இப்ப பாரு தராம எஸ்கேப் ஆயிருச்சு. அடியே என்னடி நீ முறையவே மாத்திட்டு இருக்க? என்ன மாத்தினாங்களா? இல்ல அக்கான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இல்லையே, புனிதா மதினின்னு தானே கூப்பிட்டேன். இல்லடி, நீ அக்கான்னு கூப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. காது அக்காம இருந்திருக்கும். சரி, என் மருமையை என்ன சொல்றான்? மருமையை என்ன சொல்ல போறான்? காலகாலத்துல மாமியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு முறை பொண்ணை பெத்து தர சொல்லுங்கன்னு சொல்ல போறான். என்ன ஜோதி, கல்யாணம் சொல்லவும் முகமே மாறிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மதினி. சரி நான் வரேன், நில்றேன். சொல்லு மதினி. ஏண்டி, காலகாலத்துக்கு இப்படியே இருக்க போறியா என்ன? அது வந்து நீ சீக்கிரமா கல்யாணம் முடிச்சா தானடி உன் அம்மா அப்பாவுக்கும் நிம்மதியா இருக்கும். கடைசி வரைக்கும் பழச நினைச்சுக்கிட்டு இப்படியே இருக்க போறியா என்ன? பண்ணுவோம் மதினி, பைய பண்ணுவோம். பைய எப்ப? நீ கிளவி ஆனதுக்கு அப்புறமா. அதெல்லாம் எதுக்கு மதினி அப்புறம் பார்க்க. அப்புறம் எப்ப? நீ கிளவி ஆனதுக்கு அப்புறமா. உனக்கு வயசு எத்தனை ஆச்சு மதினி? பாரு ஜோதி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறத. பழச நினைச்சுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறதுலாம் முட்டாள்தனமான விஷயம். காலகாலத்துல அம்மா அப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வழிய பாரு, சரியா? என்னடா நம்ம மதினி இப்பெல்லாம் பேசுறான்னு மட்டும் தப்பா நினைக்காத. அப்படிலாம் இல்ல மதினி, என்ன சொன்னாலும் உன் நல்லதுக்கு தாண்டி சொல்லுவேன். சரி மதினி, மொக்க போடாத மதினி. உசுர கொடுத்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மொக்க போடாதன்னு ஈஸியா சொல்லிட்டு இருக்க. சரி இப்ப என்ன போற நீ? இங்கேயும் போகலடி, இன்னும் ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அங்கிட்ட எங்கிட்ட சும்மா நடந்து பாக்குறேன். வாக்கிங்க. ஆமா ஆமா. சரி, மருமகனை பெத்த உடனே என் கையில தான் கொடுக்கணும், சரியா? மருமகனா? அது எப்படி நீ மருமகன் சொல்ற? சரி, மருமகனோ மருமகளோ அது எனக்கு தானே. என்னது? என்னோட மருமகனோ மருமகளோ தானே, அதுக்கு தான் சொல்றேன். ஆமா அண்ணன் எங்க? இருந்தாலும் எங்கடி, இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கிறதுனால டெலிவரிக்கு ரொம்ப செலவாகும் சொல்லி நிக்காம வேலைக்கு போய்கிட்டு இருக்காருடி. என்ன பண்ணி தொலைக்கிறது? எனக்கும் அப்பா அம்மா இல்ல, அந்த மனுஷனுக்கும் அப்பா அம்மான்னு யாரும் இல்ல. என்ன பண்றது? எல்லாத்தையும் நாங்களே தானே பார்த்தாகணும். அவ்வளவுப்படாத மதினி, உனக்குத்தான் நான் இருக்கேன்ல. எனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் தரேன். அப்படியா? மேடம் எல்லாம் கொடுத்துருவீங்களா? என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, லாரி லாரியா கொண்டு வந்து இறக்கிற மாட்டேன். அப்படியா? ஒரு 5 லட்சம் தந்தேன்னா வசதியா இருக்கும். 5 லட்சமா? என்னடி 5 லட்சம்னு வாய பழக்கிற? இப்பதான் என்ன வேணா கேளு, லாரி லாரியா இறக்குறேன்னு சொன்ன. இப்ப என்னடா 5 லட்சத்துக்கு வாய பழக்கிற? மதினி, எதுக்கு ஒரு அளவு இருக்கு மதினி. ஒரு 500, 100, 1000 இப்படி கேட்டா தருவேன். 5 லட்சத்துக்கு நான் எங்க போறது? அம்மா தாயே, நீ ஒன்னும் தர வேண்டாம். நீ சட்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஒரு புள்ள குட்டியோட இருந்தேனா அதுவே எனக்கும் சந்தோஷம். சரி மதினி, நீ சொன்னா நான் கேட்காம இருப்பேனா? என்னாச்சு? அது அப்படித்தாண்டி, கொஞ்ச நேரம் இடுப்பு வலிக்கும், அப்புறம் சரியா போகும். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் நடந்து கொடுத்துட்டு இருக்கேன். நீ ரொம்ப கஷ்டமா இருக்கா மதினி? ஆமாடி, கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஒரு சுகம் கலந்த கஷ்டம். இது ஒரு 10 மாசத்துக்கு தாண்டி. அதுக்கப்புறம் இந்த சுகத்தை எப்ப அனுபவிக்க போறோமோன்னு நமக்கே ஏங்க ஆரம்பிச்சிருவோம். ஓ, அப்ப நல்லா இருக்குன்னு சொல்றியா, நல்லா இருக்காதுன்னு சொல்றியா? நல்லா இருக்கும் ஆனா நல்லா இருக்காதுடி. நல்லா இருக்கும் ஆனா நல்லா இருக்காது. மதினி, ஆஸ்பத்திரிக்கு வேணா போவோமா? நீ என்னடானா அப்பப்ப ஊனுக்கிட்டு இருக்க. ஒருவேளை வலி எதுவும் வந்துடாம மதினி? உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஓ அப்படியா? என்ன பார்த்து உனக்கு பயமா இருக்கு? இது என்ன நம்ப சொல்ற? ஆமா பின்ன. அம்மா மதினி, என்ன மதினி விளையாடுறியா? இல்ல ஜோதி, ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு ஜோதி. என்ன மதினி சொல்ற, ரொம்ப வலிக்குதா? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். இல்ல ஜோதி, டாக்டர் எப்ப வேணா வலி வரலன்னு சொல்லத்தான் செஞ்சாரு. ஐயோ அம்மா ஜோதி. மதினி, இந்த நேரம் பத்தி யாருமே இல்லையே. மதினி மதினி அழுகாத மதினி, இப்ப போயிடலாம். ஐயோ அம்மா ஜோதி, முடியல ஜோதி. ஐயோ அண்ணனுக்கு வேற போன் போட்டு. சரி வா நம்ம போய் போட்டுக்கலாம். அது பூமாரி தானே? சிஸ்டர், அவங்கள விடுங்க. டாக்டர் கிட்ட நான் சொல்லிக்கிறேன், விடுங்க. பூமாரி அவருக்கு என்னாச்சு? நான் அவரை பார்க்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அவருக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, நான் அவரை பார்க்கணும். அவரு ஐசியூல இருக்காரு, அவரை நீங்க பார்க்க முடியாது பூமாரி. இல்ல, நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். விடுங்க, போய் பார்க்கட்டுமே. இல்ல, டாக்டர் வந்தா அவரை பார்த்தே ஆகணும். என்ன உள்ள விடுங்க, என்ன உள்ள விடுங்க, போய் பார்க்கட்டுமே. சரி சரி, போய் பாருங்க.
நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன், அவரை பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன். சரி சரி போங்க. என்னங்க என்னங்க எந்திரிங்க எங்க என்னங்க, நான் பூ மாதிரி வந்திருக்கேன், எந்திரிக்க மாட்டீங்களா? எந்திரிங்க, இப்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க, என்ன ஆச்சுங்க? இப்படி அடிபட்டு படுத்து கிடக்கீங்களேங்க, எனக்கு உங்களை விட்டா யாரு இருக்கு? எந்திரிச்சு வாங்க. கண்ணை திறந்து பாருங்க, உங்க பூ மாதிரிய பாருங்க. இப்படி ஒண்ணுமே பேசாம படுத்து கிடக்கீங்களே எங்க எந்திரிங்க, நீங்க இல்லைன்னா நான் இல்லைங்க. போலீஸ்காரன் எந்திரியா எந்திரியா. ஐசியூ வார்டு, நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா? நான் இவரை செக் பண்ணணும். அம்மா உங்களை யார் உள்ள விட்டது? டாக்டர் டாக்டர் டாக்டர், என்ன வெளியே அனுப்பிடாதீங்க டாக்டர். அம்மா இது ஐசியூ வார்டு, நீங்க உள்ள இருக்கவே கூடாது. டாக்டர், இவர் தான் எனக்கு எல்லாமே. இவருக்கு என்ன ஆச்சு டாக்டர்? இவருக்கு ஆக்சிடென்ட்னு சொல்றாங்க, ஆனா என்னன்னு இன்னும் தெரியல. டாக்டர் இவரோட தலையில பலமா அடிபட்டிருக்கு. டாக்டர் சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இவர் உயிர் பொழைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். டாக்டர் அப்படி சொல்லாதீங்க டாக்டர். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணிருக்கோம், இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி. டாக்டர் டாக்டர், இவர் தான் டாக்டர் எனக்கு எல்லாமே, இவரை காப்பாத்துங்க டாக்டர். கஷ்டம் எனக்கு புரியுதுமா, ஆனாலும் நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். டாக்டர், இவர் யாருக்கும் எந்த கெட்டதுமே பண்ணதில்லை டாக்டர், இவருக்கு ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சு? பாருங்கம்மா, கவலைப்படாதீங்க. ஒரு உயிர் பொழைக்க மாட்டாருன்னா உயிர் பொழைக்கவே மாட்டாருன்னு நான் சொல்லல. அவர் கண்ணு முழிச்சாதான் உறுதி. ஒரு கண்ணு முழிச்சா எந்த பிரச்சனையும் இல்ல, ஒரு கண்ணு முழிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான். டாக்டர், இதுக்கு வேற வழியே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு வேற வழி இல்லம்மா. ஒருவேளை கோமாக்கு போனாலும் போக வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்றேனே, அவர் கண்ணு முழிச்சாதான் எதுவுமே உறுதி. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க, அப்பனாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.